என்ன ஒரு எடப்பாடியாரை வந்து டெல்டா பகுதியை சேர்ந்தவங்கதான் ஒரு டெல்டா பகுதியை சொன்னாங்க? எடப்பாடியார் பண்ண வெஸ்ட் எப்போ டெல்டா? ஆ சரி. அதனாலதான் வந்து மீத்தேன் திட்டத்தை போட்ட. அப்ப விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் வந்து பிஜேபி ஆட்சி கொண்டு வந்த போது ஏன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்க வாக்களிச்சாங்க? விவசாயிகள் தான் அப்ப வந்து எவ்வளோ பெரிய விவசாயிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து போராடக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் வந்து ஆதரிச்சாங்க? இது திமுக அதிமுக எம்பிகள் வந்து 10 வருஷமா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மௌனம் காத்திருக்காரு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு தெரிவித்தார். அப்போ மௌனமா இருந்தோன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? எல்லா எதிர்கட்சிகளையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. மௌனமா இருக்கவங்களே சஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? பேச விடலை. நீங்க தொடர்ந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அந்த நாடாளுமன்றத்தை வந்து பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து எதிர்த்ததால் தான் வந்து இத்தனை பேர் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. திமுக அமைதியா இல்லைங்க. முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு பல முறை நாங்க வந்து அதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்கிறோம். பதில் சொன்னதே கிடையாது. மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கமோ. அவர் இலங்கைக்கு போயிருக்காரு. அதை தாண்டி வந்து எத்தனையோ முறை வந்து அதை பத்தி பேசிக்கலாம், ஏதாவது முயற்சிகள் எடுத்தாங்க. எதுவுமே பண்ணாம தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல வந்து பேசுறது இது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமே தவிர இதுல வந்து மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை.